சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி, கூளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/2024 சனிக்கிழமை. தேய்பிரை ஏகாதசி திதி 8:39 இரவு வரை, பின் துவாதசி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் 10:07 இரவு வரை, பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மகேந்திரம் நாமயோகம் 13:01 நாளிகை வரை, பின் வைத்திருதி நாமயோகம். பவம் கரணம் 10:32 நாளிகை வரை, பின் பாலவ கரணம். 40:41 நாளிகை வரை யோகம் சரியில்லை, பின் சித்த யோகம். மேசராசி இருப்பு 1:37 நாளிகை. விவாக சக்கரம் வடக்கு கிழக்கு. சூளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். யோகினி மேற்கு. திருக்கணித சிரார்த்த திதி ஏகாதசி. வாக்கிய சிரார்த்த திதி ஏகாதசி. இன்று காலை 9:05க்கு அக்கினி நட்சத்திரம் ஆரம்பம். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை 9:04 முதல் 10:39 வரை. யமகண்டம் பகல் 1:48 முதல் 3:23 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் முற்பகல் 10:39 முதல் 12:57 வரை. பிற்பகல் 4:57 முதல் 7:27 வரை. இரவு 8:57 முதல் 9:57 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன் சூரியன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு. இன்று மாலை 4:38க்கு சந்திரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இன்று மாலை 4:38 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் சுக்கிரன் சூரியன், 2ஆம் பாவத்தில் குரு, 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சந்திரன் சனி. இன்று மாலை 4:38க்கு 11ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் 12ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி செவ்வாய் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: புதிய மனை சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். சீருடை பணியாளர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபம் வந்து சேரும். குடும்பத்தின் நீண்ட நாள் ஆசைகள் தேவைகளில் ஒன்று இன்று நிறைவேறும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: குடும்ப உறவினர்களுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: புதிய சொத்துக்கள் மனை வாங்கும் யோகம் ஏற்படும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த மிகப்பெரிய ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் சூரியன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 42, 33, 15, 1, 10, 46, 37, 3, 30, 57, 12. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆதிசேஷன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசியில் குரு, 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சந்திரன் சனி. 10ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று மாலை 4:38க்கு 11ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் சூரியன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விவசாயிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீக சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 13, 9, 90, 81, 18, 36. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சந்திரன் சனி. 9ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று மாலை 4:38க்கு 10ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் சூரியன், 12ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பூர்வ சென்ம யோக பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தொழிலில் அதிர்ஷ்டகரமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசாங்கத்தின் உயர் பதவியில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3, 4 மற்றும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும். கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களது முயற்சிகளை வெற்றியாக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு சூரியன் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 13, 31, 1, 46, 10, 37, 6, 60, 42, 33, 15. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன், 8ஆம் பாவத்தில் சந்திரன் சனி. இன்று மாலை 4:38க்கு 8ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் 9ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் சூரியன், 11ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இன்று மாலை 4:38க்கு மேல் சந்திராஷ்டமம் விலகுகிறது. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த பாக பிரிவினை சொத்துக்கள் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
கட்டுமான பணி சம்பந்தமான உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், குரு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 90, 81, 18, 36, 3, 30, 57, 12, 1, 10, 37, 46. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு, கிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சந்திரன், சனி. இன்று மாலை 4:38க்கு 7ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் பெயர்ச்சியாகி 8ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன். 10ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு இன்று மாலை 4:38 வரை நன்மையான பலன்கள் ஏற்படும். மாலை 4:38க்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகும். வீடு, வாகனம், சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோக வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து, கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 10, 37, 46, 13, 30, 57, 12. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆதிசேஷன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சந்திரன், சனி. 6ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று மாலை 4:38க்கு 7ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன். 9ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். கன்னி ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன், சனி சேர்க்கை பெற்றுள்ளார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள்.
குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 12, 57, 8, 35, 80, 17. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரன், சனி. இன்று மாலை 4:38க்கு 5ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் 6ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 7ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன். 8ஆம் பாவத்தில் குரு, 12ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். 5ஆம் பாவத்தில் சந்திரன், சனி சேர்க்கை பெற்றுள்ளார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர் வழியில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது பழைய பாக்கிகள் அடைபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து கடன், வாகன கடன்களை அடைப்பீர்கள். சொத்து, வீடு, வாகனம் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், ராகு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 18, 36, 4, 40, 85, 13, 31, 6, 42, 15, 33. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு, கிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன், சனி. 4ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று மாலை 4:38க்கு 5ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன். 7ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன், சனி சேர்க்கை பெற்றுள்ளார். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீக சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர் வழியில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும்.
விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நண்பர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், குரு, சூரியன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 18, 36, 3, 30, 57, 12, 1, 46, 10, 37, 6, 42, 15, 33. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன், சனி. 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 4:38க்கு மேல் 4ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி செவ்வாய், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 5ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன். 6ஆம் பாவத்தில் குரு. 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். 3ஆம் பாவத்தில் சந்திரன், சனி சேர்க்கை பெற்றுள்ளார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். புத்திரர் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவிட பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உத்தியோகம், தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது வாழ்க்கை துணை வழியின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 10, 37, 46, 9, 90, 81, 18, 36, 8, 80, 35, 18. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன், சனி. 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 4:38க்கு 3ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன். 5ஆம் பாவத்தில் குரு. 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு சந்திரன் 2ஆம் பாவத்தில் சனியுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வீடு, வாகனம், சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவிட பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள்.
வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது வியாபாரத்தில் வியாபார போட்டிகள் விலகி எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், ராகு, குரு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 90, 81, 18, 36, 4, 40, 13, 31, 6, 60, 42, 15, 33. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சந்திரன், சனி. ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 4:38க்கு 2ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி செவ்வாய், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன். 4ஆம் பாவத்தில் குரு. 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு ராசியிலேயே சந்திரன், சனி சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோக இடங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வெளியூர், வெளிநாட்டில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புதிதாக வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வெளியூர், வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், விவசாயிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நண்பர்கள், உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 10, 37, 46, 6, 60, 15, 33. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மீனராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீனராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், சனி. 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று மாலை 4:38க்கு ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாய், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன். 3ஆம் பாவத்தில் குரு. 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். மீனராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர், வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இடமாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். சொத்து, வீடு, வாகனம் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும்.
உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் விவசாயிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 60, 42, 15, 33, 3, 30, 12, 57. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆதிசேஷன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.